சமையல் இவருடைய வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் விநாயகர் சதுர்த்திக்காக விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச பிடி கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஏற்கனவே பூரண கொழுக்கட்டை வீடியோ போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. தேவையான பொருட்கள்: ஒரு 2 ஸ்பூன் கருப்பு எள்ளு, ஒரு 3 ஏலக்காய் தூள் பண்ணி வச்சுருக்கிறேன், 350 கிராம் வெல்லம், ஒரு அரை முடி துருவின தேங்காய், ஒரு 1½ ஸ்பூன் நெய், 400 கிராம் பச்சரிசி மாவு. பச்சரிசியை 3 தடவை கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு ஒரு வெள்ளை துணியில் போட்டு நல்லா உலர்த்தி மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக இடியாப்ப மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கிறேன். இதில் 400 கிராம் பச்சரிசி மாவை உள்ளே சேர்த்துடலாம். மாவை மிதமான சூட்டில் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் கடைகளில் கிடைக்கிற இடியாப்ப மாவு வாங்கியும் யூஸ் பண்ணலாம். அந்த மாவையும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. மாவு நல்லா வறுபட்டுருச்சு, நல்லா வாசனை வருது. போதும், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி இன்னொரு பேன் வச்சுருக்கிறேன். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2 ஸ்பூன் எள்ளை உள்ளே சேர்த்துடலாம். எள்ளு நல்லா வெடிக்கட்டும். ஓரளவுக்கு வெடித்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதே பேனில் ஒரு அரை ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். நெய் உருகுனதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் உள்ளே சேர்த்துடலாம். தேங்காவை இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. தேங்காய் நல்லா வறுக்கலைன்னா கொழுக்கட்டை சீக்கிரமாக கெட்டு போயிடும். வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற மாவில் வறுத்த எள்ளை சேர்த்துக்கலாம். துருவி நெய்யில் வறுத்து வச்சுருந்த தேங்காய் பூவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். வெல்லத்தை உருக்கிடலாம். 350 கிராம் வெல்லத்தை பேனில் போட்டுடலாம். நம்ம வெல்லத்தை உருக்கி மாவு கூட போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். அதனால் இந்த கப்புக்கு 1 கப் மாவு எடுத்துருந்தேன். அதே அளவு 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி விட்டு வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருந்த வெல்லத்தை திரும்பவும் உள்ளே சேர்த்து கொதிக்க வைக்கலாம். வெல்லம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது 1 ஸ்பூன் நெய்யை சேர்த்துக்கலாம். தூள் பண்ணி வச்சுருக்கிற ஏலக்காவை உள்ளே சேர்த்துடலாம். இப்போ இந்த வெல்லத்தை மாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா சூடாக இருக்கிறப்பவே மாவில் கலந்துருங்க. 1 கப் மாவுக்கு 1 கப் வெல்லத்தோட பாகு சரியாக இருக்கும். ஃபஸ்ட்டு தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அப்புறம் கிளறும் போது சரியாக இருந்துடும். நல்லா கட்டி இல்லாமல் அழுத்தி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. ஒருவேளை நீங்கள் கடையில் வாங்கின மாவு யூஸ் பண்ணிங்கன்னா கூட ஒரு அரை கப் போல் தண்ணி தேவைப்படும். கொதிக்க வச்சு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், கொழுக்கட்டை மாவு ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறுனதும் நம்ம கையை வச்சு பிடிச்சி வேக வச்சிடலாம். மாவு நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம கொழுக்கட்டையை பிடிச்சி எடுத்துடலாம். கையில் லைட்டாக நெய் தடவிக்கோங்க. நெய் தடவிட்டு சின்ன உருண்டையாக எடுத்து விரலால் இப்படி பண்ணி விரல் தடம் விழுற மாதிரி கொழுக்கட்டையாக பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம மீதி இருக்கிற எல்லா மாவையும் கொழுக்கட்டையாக பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லா மாவையும் கொழுக்கட்டையாக பிடிச்சாச்சு. இப்போ இதை இட்லி தட்டில் வச்சு வேக வச்சிடலாம். ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இட்லி தட்டில் லைட்டாக நெய் தடவி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கொழுக்கட்டையெல்லாம் உள்ளே வச்சுருக்கேன். இதை ஒரு 10 நிமிஷம் போல் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், கொழுக்கட்டைலாம் நல்லா வேர்த்துருக்கு. தொட்டால் கையில் ஒட்டவே இல்லை. அவ்வளோதான், கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், கொழுக்கட்டை ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நான் இப்போது பிச்சு காமிக்கிறேன். பாருங்கள், இவ்வளோ சாஃப்டாக ரொம்ப சூப்பராக வெந்திருக்கு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.